நாளைக்கான வீடியோவில் என்ன நடக்குன்னு சொல்லிட்டு பார்க்கலாம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க லைக் பட்டனையும் தட்டி விட்டுருங்க. வீடியோ வந்துட்டு நல்லாவே இருக்குது. சரி வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபர்ஸ்ட் சீனில் வந்துட்டு மாயாவும் அவங்க அப்பா பேசிகிட்டு இருக்காங்களே, அந்த சீன் தான் காமிச்சிட்டு இருக்காங்க. அப்போது மாப்பிள்ளை தான் இங்கே தான் இருக்காங்கன்னு சொல்கிறேன், அப்படி தானே அப்படின்னு சொல்ல, ஆமாம் அப்படின்னதும் மாப்பிள்ளை யாருன்னு தெரிஞ்சுக்கலாமா அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அப்பா கேட்க, வேறு யாரும் கிடையாது சீனு தான் அப்படின்ற மாதிரி சொன்னதுமே ஷாக் ஆகிடுறாங்க. என்ன மாயா பேசிகிட்டு இருக்க நீ, அவனுக்கு வந்துட்டு ஆல்ரெடி கல்யாணம் நிச்சயம் பண்ணியிருக்காங்களே அப்படின்னு சொல்ல, ஆமாம் டாடி, ஆனால் அவனுக்கு வந்துட்டு அந்த கல்யாணத்துலலாம் இஷ்டம் இல்லை, பிடிக்காத கல்யாணத்தை பண்ணி எப்படி அவனால் சந்தோஷமாக இருக்க முடியும், அது மட்டும் கிடையாது, நான் வந்துட்டு இந்த இதை நல்லா யோசித்து தான் முடிவெடுத்திருக்கேன் அப்படின்ற மாதிரி சொல்ல, அவங்க அப்பா வந்துட்டு யோசிக்கிறாரு. அது மட்டும் இல்லை டாடி, ஃபஸ்ட்டு எனக்குமே வந்துட்டு அவன் மேலே பெரிய இன்ட்ரெஸ்ட்லாம் கிடையாது, ஆனால் எனக்காக அவன் பண்ணதெல்லாம் பார்த்து நானே என் மனசை வந்துட்டு அவன்கிட்ட கொடுத்துட்டேன். அவன் என்னென்ன பண்ணான் தெரியுமா அப்படின்னு சொல்லிட்டு ப்ரொப்போஸ் பண்ணதுலேருந்து ஷாக் அடிக்கிறதுலேருந்து மாயாவை காப்பாற்றின வரைக்கும் எல்லாத்தையுமே வந்துட்டு சொல்கிறாங்க. என் பொண்ணு ஒரு முடிவெடுத்திருக்கானா அதுக்கு பின்னாடி பலத்த ரீசன் இருக்குன்னு எனக்கு தெரியும். உனக்காக இவ்வளோ பண்ணியிருக்கானா, சரி நானும் என் பொண்ணுக்காக இதை கண்டிப்பாக பண்ணித்தாவேன், வீட்டில் இருக்கவங்க கிட்ட நான் கண்டிப்பாக பேசுகிறேன் அப்படின்னு சொன்னதும், ஆனால் அவங்க ஒத்துப்பாங்களான்னு தான் தெரியல அப்படின்றாங்க. நம்ம சார்பாக பேசி பார்க்குறதுல ஒன்றும் தப்பில்லையே டாடி அப்படின்னு சொல்ல, பேசி பார்க்கலாண்டா, ஆனால் இந்த வீட்டுக்கும் தான் காதலுக்கு ஏகாம் பொருத்தமாக இருக்குது, இதெல்லாம் சொன்னால் அவங்க ஒத்துக்க கூட மாட்டாங்க அப்படின்றாங்க. ஆனால் எனக்கு வீட்டோட சம்மதத்தோடு தான் கல்யாணம் நடந்தால் சந்தோஷம் அப்படின்ற மாதிரி சொன்னதும், சரி பார்க்கலாம் அப்படின்றாங்க. என் டேடினா டேடி தான் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் ப்ரெஸ்அப் ஆகுங்கப்பா அப்படின்னு சொல்லிட்டு சாப்பிட்லான்னு அங்கேருந்து கிளம்பிடுறாங்க. அடுத்த சீனில் டைனிங் டேபிள் எல்லாரும் உட்காந்து ஒன்றா சாப்பிட்டுட்டு இருக்காங்க. எல்லாருக்குமே வந்துட்டு ஜானகி பரிமாறிட்டு இருக்கா. மச்சான் நல்லா சாப்பிடுங்க, என்ன துணுக்கு துணுக்காக சாப்பிட்றீங்க அப்படின்னு சொல்லிட்டு சீனோட அப்பா கலாய்ச்சிட்டு இருக்காங்க. அப்படின்னு சொல்லிட்டு சாப்பிட்டுட்டு இருக்க ரகுராம் அவங்க கேட்குறாங்க, என்ன திடீர்னு வந்துட்டு பொண்ணை பார்க்கலான்னு வந்திருக்கீங்க, ஏதாவது வேலையை முடிச்சுட்டு பொண்ணை பார்க்கலான்னு வந்தீங்களா, இல்லைனா பொண்ணை பார்த்துட்டு ஏதாவது வேலை பார்க்க வந்தீங்களா அப்படின்ற மாதிரி கேட்க, இந்த பக்கம் சாரு வேற, என்ன இது குடும்பமே மயான அமைதியில் இருக்குது, எதுக்காக, ஓஹோ இந்த அலையா விருந்தாதியால் தான் அப்படி அமைதியாக இருக்கோ அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ஒரு திக்கம் மைண்ட் வைஸில் பேசிக்கிட்டு இருக்க. இந்த திக்கம் வந்துட்டு ரகுராம் கேட்டதுமே அவங்க சொன்னாங்க, எல்லாம் முக்கியமான விஷயந்தான், ஒரு கல்யாண ஏற்பாடை பண்ணலான்னு வந்திருக்கேன் அப்படின்னு சொல்ல எல்லாருமே ஷாக் ஆகுறாங்க. என்ன கல்யாணம் அப்படின்னது, மாயாவோட கல்யாணம் தான் அப்படின்னு சொன்னது. நல்ல விஷயந்தான், மாயா கூட சொல்லியிருப்பான்னு நினைக்கிறேன், புவனேஸ்வரி அவங்க அண்ணன் பையனுக்கு வந்துட்டு கேட்டா, ஆனால் அவள் விருப்பம் உங்கள் விருப்பம் எல்லாமே என்னால் ஓகே சொல்ல முடியாது, அதனால் தனத்தை பேசி முடிச்சாச்சு, பிள்ளைங்களுக்கு காலகாலத்தில் பண்ண வேண்டியதெல்லாம் நம்ம சார்பாக வந்துட்டு பண்ணிடணும், நல்ல விஷயந்தான் அப்படின்னு சொல்ல, மாப்பிள்ளையெல்லாம் பார்த்தாச்சு அப்படின்னு சொல்ல, பார்த்தாச்சு அப்படின்னு சொன்னதும், ஆத்தாடியாத்தா நல்ல வேலைக்கு நம்ம ரூட்லேருந்து அவள் எஸ்கேப் ஆகிடுவா அப்படின்னு சொல்லிட்டு சாரு ஒரு சைடை நினச்சிட்டு இருக்காங்க. அந்த திக்கம் பத்மா பார்வதி ரெண்டு பேரும், உங்கள் பொண்ணு அப்படியே கல்யாணம் முடிச்சு கையோடு கூட்டு போயிருங்க அத்தாடி, இவளால் இந்த வீட்டில் இருக்க தொந்தரவு தாங்க முடியல அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ரெண்டு பேரும் டிஸ்கஸ் பண்ணிக்கிறேன். அடுத்து வந்துட்டு மாப்பிள்ளை எந்த ஊர் தெரிஞ்சுக்கலாமா, இல்லை உங்கள் அமெரிக்காலையே, ஏன்னா மாயா கேத்த கேரக்டர்லாம் இங்கே யாரும் மாப்பிள்ளை இருக்க வாய்ப்பு இல்லை அப்படின்ற மாதிரி ரகுராம் சொல்ல, யார் சொன்னால் மாப்பிள்ளை இதே ஊர் தான், இங்கே தான் இருக்காங்க, மாயா லவ் பண்ணுறா, அதனால தான் அவங்ககிட்ட பேசி கல்யாணத்தை முடிச்சு வைக்கலாம் வந்தேன் அப்படின்னு சொல்ல எல்லாமே ஷாக் ஆகிடுறாங்க. விருட்டன் வந்துட்டு ரகுராம் கோவமாக எந்திக்கிறாங்க. என்னாச்சு சாப்பிடலையா அப்படின்னு கேட்க, எதுவும் ஆகக்கூடாதுன்னு தான் எந்திக்கிறேன், இங்கே பாருங்கள் இந்த காதல் கல்யாணம்லாம் எங்கள் குடும்பத்துக்கு சரிப்பட்டு வராது, 21 வருஷத்துக்கு முன்னாடி பண்ணதை மறுபடியும் இந்த வீட்டில் வந்து பண்ணணும்னு சொல்லிட்டு நினைக்காத அப்படி இப்படின்னு சொல்லிட்டு ரகுராம் பயங்கரமாக வந்துட்டு திட்ட ஆரம்பிச்சிடறாங்க. காதல் என்ன அவ்வளோ பெரிய தப்பா, ரெண்டு பேரும் சேர்ந்து இருந்தால் தான் வந்துட்டு ஒரு வாழ்க்கை வந்துட்டு நல்லா இருக்கும், பிடிக்காத கல்யாணத்தை பண்ணி யாருமே நல்லா இருக்க மாட்டாங்க அப்படின்னு சொன்னதுமே, அது வந்துட்டு இந்த குடும்பத்துக்கு சரிப்பட்டு வராதுன்னு தான் சொல்கிறேன், உன் பொண்ணு கல்யாணம் பண்ணி என்னமோ பண்ணு, அது இந்த வீட்டில் வச்சு பண்ணாத, வெளியில் போய் என்ன வேணா பண்ணிக்கோ, இந்த வீட்டில் இருக்கணும்னா இதெல்லாம் சரிப்பட்டு வராது அப்படின்னு சொல்லிட்டு ரகுராம் வந்துட்டு கோவமாக பேசிட்டு அந்த இடத்த விட்டு கிளம்பிடுறாங்க. ஏன் இப்படிலாம் பண்ணிட்டு இருக்கீங்க, உங்கள் பொண்ணை கூப்பிட்டு வெளியில் போக வேண்டியதானே, குடும்பத்தில் வந்து பிரச்சனை இழுத்து வைக்காதீங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்க. இந்த இதுக்கு வந்துட்டு சிவராமன் சொல்கிறாங்க, என்ன பேசிகிட்டு இருக்க பத்மா, மாயா வந்துட்டு நம்ம குடும்பம் அசிங்கப்படுறத அண்ணே பார்ப்பாங்களா, அதனால தான் இப்படி பேசுகிறாங்க அப்படின்னு சொல்ல, அதுதாங்க நானும் சொல்கிறேன், இப்போ நம்ம குடும்பமே கிடையாது, கூப்பிட்டு போக வேண்டியதானே அப்படின்ற மாதிரி பேசிட்டு அவங்கள விட்டுன்னு கிளம்பிடுறாங்க. இந்த திக்கம் சாரு வந்துட்டு இவ யாரை லவ் பண்ணுவா அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சுட்டு இருக்கேன். அடுத்த சீனில் ரகுராம் வந்துட்டு கோவமாகவே இருக்காங்க. அந்த இடத்துக்கு ஜானகி வர்றாங்க. என்னங்க அவங்க பேசுனதில் என்ன தப்பு இருக்குது, அவங்க பொண்ணோட வாழ்க்கையை அவங்க பார்த்துக்கிறாங்க அப்படின்னு சொல்ல, இங்கே பாரு ஜானகி, பாசம் உன் கண்ணை மறைக்கி, தனா வந்துட்டு என் பேச்சை கேட்டு நான் சொல்கிறவங்களை கட்டிக்கிறதுக்கு ஓகே சொன்னா, மாயா அப்படி பண்ணணும்னு சொல்லிட்டு நான் எதிர்பார்க்கல, ஆனால் இந்த வீட்டில் அந்த காதல் கல்யாணம்லாம் சரிப்பட்டு வராது, அது நம்ம குடும்பத்துக்கும் ஏற்றது கிடையாது, இதை தான் நான் சொன்னேன், அவங்க அப்பா வந்துட்டு அவனுக்கு கல்யாணம் பண்ணணும்னா தாராளமாக பண்ணிக்கிட்டோம், அது ஆனால் இந்த வீட்டில் கிடையாது, அவள் மாயா வந்துட்டு இந்த வீட்டை விட்டு வெளியில் போயிடணும், இதுதான் என்னோடது அப்படின்னு சொல்ல, ஜானகி என்ன பண்ணுன்னு தெரியாமல் முழிச்சிட்டே இருக்காங்க. அடுத்த சீனில் வீட்டில் வந்துட்டு ஒரு கூட்டமே போட்டிருக்காங்க. அந்த இடத்துக்கு ரகுராம் வர்றாங்க. ஏதோ வந்துட்டு பேசியிருப்பார் போல். அடுத்த சீனை அதை கட் பண்ணிவிட்டு நாளைக்குரிய சீனை வந்துட்டு ஒரு கிளிப் போட்டு காமிப்பாங்களா, அது காமிக்கிறாங்க. சீனுவோட அப்பா, அவங்க ஒய்ஃபு, அந்த திக்கம் சாரு வந்துட்டு இவங்க பேசுகிறத ஒட்டு கேட்குற மாதிரிலாம் காமிச்சிட்டு இருக்காங்க. எதுக்காக என்னை வந்து இப்படி சுற்றி வர்றீங்க அப்படின்னதும், மாப்பிள்ளை யாருன்னு தெரிஞ்சுக்கலாமா அப்படின்னு சொல்லிட்டு சீனோட அப்பாவும் அம்மாவும் குழஞ்சு கேட்டுக்கிட்டு இருக்க.
அப்புறம் வந்துட்டு மாயாவோட அப்பா சொல்கிறாங்க, இப்போது மாயா லவ் பண்ணுற பையன் யாருன்னு உங்களுக்கு தெரியணும், அவ்வளோதானே, அதுக்கு தானே இப்படி சுற்றி சுற்றி வர்றீங்க அப்படின்னு சொல்ல, ஆமாம் அப்படின்றாங்க. ஆத்தாடி அந்த பையன் யாருன்னு சொல்லிட்டு நம்மளும் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு சாரு காதை இன்னும் கொஞ்சம் நகட்டி கொண்டு வந்து காது பக்கத்தில் கேட்க, அந்த பையன் யாருனா அப்படின்னு சொல்ல, சொல்லுங்க சொல்லுங்க மச்சான் சொல்லுங்க அப்படின்னு சொல்லிட்டு இவர் அப்பா ஆர்வமாக கேட்க, அதோட பார்த்தீங்கன்னா இந்த வீடியோ வந்துட்டு முடிஞ்சிருது.